சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாசம் என்ன மாதிரியான விஷயத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, எதுலெல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை நீங்கள் துணிஞ்சு செய்யணும், எந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுத்து செய்யணும், அதே மாதிரி எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. இந்த மார்ச் மாதம் 2025 உங்களுடைய ராசி பலனை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த மாதம் மார்ச் மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கிரக நிலைகள் இருக்கு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்காருங்க. அதே மாதிரி சூரியன் சனி சந்திரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை கும்பத்துல இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல்ல ஆரம்பிக்குது. அடுத்தது புதன் சுக்கிரன் ராகு இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கை மீனத்துல இருந்துதான் இந்த மாசத்தை ஆரம்பிக்குது. முதல்ல இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை சுக்கிர பகவான் வக்ரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது நேர்கதியில போய்கிட்டு இருக்கிறவர் ரெட்ரோகிரேட் பொசிஷனுக்கு மாறி பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு மாறுறாருங்க. முதல்ல அதுதான் இந்த மாசத்துல முதல்ல நடக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரம் அடைகிறார். புத பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட தான் போவார். ஒன்று சூரியனுக்கு முன்ன இருப்பார், இல்லை சூரியனோட இருப்பார், சூரியனோட பின்ன இருப்பார். சூரியன் ஒரு கட்டத்திலேருந்து 2 கட்டம் கூட தாண்டி புத பகவான் இருக்கவே மாட்டார். ஏன்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகம் இல்லைங்களா மெர்க்குரி பிளானட்டு. இதே மாதிரி இப்போ அந்த புத பகவானும் வக்ரகதியை எடுக்கிறாரு. அது எப்பன்னா இந்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியனினுடைய பெயர்ச்சி நடக்குது. சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க. இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் நாம பங்குனி மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ சூரிய பகவான் அடுத்து மாறுறாரு. அடுத்தது பார்க்கும்போது இந்த மாசம் 18ஆம் தேதி புத பகவான் என்ன செய்யறாருன்னா வக்ரம் பின்னோக்கி வர்றாரு இல்லைங்களா. அப்போ மீனத்திலேருந்து கும்பத்துக்கு மாறி வந்துடுறாரு. புதன்கிழமையில புத பகவான் கும்ப ராசிக்கு மீன ராசியிலேருந்து மாறுறாருங்க. இப்படின்னு இந்த மாசத்துல முக்கியமான சில அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக வருது. இந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாசி மாதத்தினுடையும் பங்குனி மாதத்தினுடைய சேர்க்கை கொண்டதுதான் இந்த மாசங்க. அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வர்றதுங்க. இந்த நாளில் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடை மாடம் மாளிகைகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பித்தோம், அல்லது கோவில் கட்டுறதுக்கு துவங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்ல வளர்ச்சியாகவும் சீக்கிரமாக அந்த இடம் கட்டப்பட்டு அதனுடைய பலன் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ, கும்பாபிஷேகத்துக்காக கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிடும். அதனால் யாராவது வீடு கட்டணும், வீடு பார்த்துட்டு இருக்கோம், வீடு துவங்கணும், இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா இருந்ததுன்னா அந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாசத்துல 2 பிரதோஷம் வருது. மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வருது. அதே போல மார்ச் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதாவது இந்த மாசியினுடைய பூர்த்தி இருக்கு இல்லைங்களா, அதை தான் காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க.
இந்த காரடையான் நோன்பு, இந்த நோன்பு நோட்டு இறைவனை சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, அதாவது நீங்காத கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க, கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும், கணவன் மனைவியா இருக்கிறவங்க தம்பதியாக அந்யோன்யமாக தீர்க்க சுமங்கலி பாகத்துடன் சந்தோஷமாக இருப்பாங்கங்க. அது மாதிரியான ஒரு காரடையான் நோன்பு இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி வருதுங்க. ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதத்திலே உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது மார்ச் மாசம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அதனால இன்னொன்று வந்து பங்குனி மாசத்தினுடைய அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனிக்கிழமை வருதுங்க. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமான நாள் இந்த பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை. அதனால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான நல்ல நாட்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதம் மார்ச் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, மார்ச் 16, 17 ஆகிய தினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த தினங்களாக அமையுது. அதனால் சுப காரியங்கள் துவங்குறீங்க அப்படின்னா இந்த முகூர்த்த தினங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பங்குனி மாசத்துல கிரக பிரவேசம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே ஆனி மாசம், பங்குனி மாசம் இந்த 2 மாசத்துலையும் பொதுவாகவே கல்யாணங்கள் செய்வாங்க. அதே மாதிரி வந்து கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்களை கூட செய்வாங்க. ஆனால் கிரக பிரவேசத்தை மட்டும் இந்த ஆனி மாசத்துலையும் பங்குனி மாசத்துலையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கூனி குறுகினாலும் ஆனி பங்குனி கொடி போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாசங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த மாசம் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவென்ட் இருக்கு, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மேச ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் 2025 என்ன பலன் இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா கேளுங்க. முதல்ல இந்த மாசத்துல சாதகங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுங்க. முதல்ல மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. இந்த மாசம் முழுவதுமே அவர் தான் இருக்காரு. அதனால அவர் வந்து ஒரு சாதகமான இடத்துல இருக்கார், குருவினுடைய அனுகிரகம். அதுவும் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போறாருங்க. 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். அதே போல அதிகமான செலவுகளை தரக்கூடியது, வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடியது, அதே போல வந்து முன்னோர்கள் சொத்துக்களை கொடுக்கக்கூடியது, மறைவு ஸ்தானம் எல்லாமே 12. இந்த 12க்கு உடைய குரு பகவான் 2ஆம் பாவத்துல போறாரு. அதனால உங்களுக்கு இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் 9ஆம் பாவத்திற்கும் அதிபதி இல்லைங்களா? அதனால முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான ஒரு அமைப்பையும் இந்த மாசம் உருவாக்கி தருதுங்க. இது குருவினால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு. அப்புறம் உங்களோட 3ஆம் பாவத்துல உங்களுடைய ராசியாதிபதியா இருப்பவர் செவ்வாய் 3ஆம் பாவத்துல இருக்காரு. இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரஸ்தானம். அதுதான் 3ஆம் பாவம். நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. அதனால உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு வேலை ரீதியான மாற்றமாகவோ அல்லது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாற்றமாகவோ, நான் வெளியூர் போகணும் அல்லது வெளிநாடுகள் போகணும் அல்லது நான் செய்துட்டு இருக்கக்கூடிய வேலைக்கும் என்னுடைய வீட்டுக்கும் ரொம்ப தொலைவு இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா வீட்டுக்கு பக்கத்துலயே எனக்கு ஒரு வேலை இருக்கணும் அல்லது வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்திலேயே நான் ஒரு வீடு வாங்கிக்கிட்டு போகணும், இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் மேசராசி ஆகியவங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அஷ்டமஸ்தானாதிபதி. அஷ்டமஸ்தானாதிபதியாக இருந்து 3ஆம் பாவத்தில் போறாரு இல்லைங்களா? அதனால வாழ்க்கை துணைவர்கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாசத்துல இருக்கு. அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு 6ஆம் பாவத்துல கேது இருக்காருங்க. இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம், அதே மாதிரி கடனை தரக்கக்கூடிய ரோகஸ்தானம் எல்லாமே 6ஆம் பாவம் தான். அப்போ அதுல கேது இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் இருக்கு, அந்த கடன் வந்து அரசாங்க கடனாக மாறணும், நான் தனியார்ட்ட வாங்கியிருக்கேன், அதிக வட்டியில வாங்கியிருக்கேன், அல்லது வேறு விதமா அதை மாத்திக்கணும் அல்லது இந்த கடனை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு சாதகமான விஷயத்தை கேது பகவான் உங்களுக்கு செய்யறாரு. ஏன் இது நல்லதை செய்யறாரு, கெடுதல் செய்ய மாட்டாருன்னா குருவினுடைய பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்கிறதுனால இந்த இடத்துல கேது உங்களுக்கு நல்லதை தான் செய்வார். ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
இருந்தாலும் குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. அப்புறம் முக்கியமானது மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், அப்புறம் சனி பகவான், அடுத்தது சந்திர பகவான். 11ல் இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்திற்கு உடையவர் இல்லைங்களா? அதனால ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுதுங்க. அதனால இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாசமாக இருக்கு. இந்த சூரியனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கு, சனி பகவானுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கு, லாபங்கள் ரொம்ப கைகூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வேலை செய்யறேன், ஆனா எனக்கு வருமானம் உயர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படக்கூடிய மேசராசிக்காரர்களா நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாசம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம், சூரியனுடைய சேர்க்கை, 5ஆம் அதிபதியினுடைய சேர்க்கை லாபஸ்தானத்துல ஏற்படுறதுனால நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களோ, நேரங்காலம் பார்க்காமல் வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கான ஊதியத்தை உங்களுக்கு நிச்சயமாக உயர்த்துவாருங்க. அடுத்ததாக பார்க்கும்போது புத பகவான், சுக்கிரன், அப்புறம் ராகு, இந்த 3 கிரகமும் 12ஆம் இடத்துல இருக்குங்க. இதுல முக்கியமா பார்க்கும்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி. இந்த கலத்திர ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறாரு, அஷ்டமஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல போறாரு. அதை முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? அந்த அதாவது கலத்திர ஸ்தானத்தில் இருந்து கொஞ்சம் மறைவு ஏற்படுறதுனால இந்த மாசம் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு முறையில ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமா பேசுங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுடைய வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் தவறா புரிந்து கொண்டு வேறு விதமாக ஏதாவது அதுக்கு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை எனக்கு கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுல இந்த மாசமும் கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குதுங்க, இதை நான் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரணும், இதெல்லாம் கொஞ்சம் கடந்து போகணும், எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், வாழ்க்கை துணைவர்கிட்ட நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், இது மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எளிமையா சொல்லணும் அப்படின்னா செவ்வாயினாலையும் சுக்கிரனாலையும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இல்லைங்களா? அதனால முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இதுல சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பாலமுருகன் வழிபாடை விட வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு, இந்த முருகனை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை அவருக்கு முருகனுக்கு ரொம்ப உகந்தமான ஷஷ்டி வருதுங்க. அதுவும் வளர்பிறை ஷஷ்டி. இந்த வளர்பிறை ஷஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப உகந்தமானது முருகப்பெருமானுக்கு. அன்றைய தினம் விரதம் எடுத்து முருகனை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இந்த மாசத்துல 4 வாரம் செவ்வாய்க்கிழமை வருது. மார்ச் 4ஆம் தேதி, மார்ச் 11ஆம் தேதி, மார்ச் 18ஆம் தேதி, மார்ச் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. இந்த செவ்வாய்க்கிழமை எல்லாம் முருகனுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு மாலை கட்டியோ அல்லது பூ கட்டியோ, அரளி புஷ்பம், அது மாதிரி சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய புஷ்பத்தினால மாலை தொடுத்தோ அல்லது அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. முருகனினுடைய ஆசீர்வாதத்துல மேசராசியாகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் 2025 அமோகமான வளர்ச்சியாக அமையும். இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது உங்களுக்கு முழுமையாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க. இதுல ஏதோ ஒரு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ தாமதமாகவோ நடக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய சில கிரகங்களினுடைய தோஷத்தினால் இதை தள்ளி போவதற்கோ நடக்காமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் சார்ந்த விஷயங்களை அடியனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய விஷயங்களை அதில் பதிவு பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். அதற்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாகவே வழங்கப்படும். மேலும் நமது சேனல் பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல். அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வருவதை உறுதி செய்யுங்க. சிவாய நமக.